இப்போ ஆயிரத்தில் ஒருவன்லயும் சரி, இப்போ பொன்னியின் செல்வன்லயும் சரி, இப்போ பாண்டியர்களை வந்து வில்லனா தான் வந்து காட்டுறாங்க. சரி, என்னடா அடுத்த கட்டம் இவங்களும் வந்து புதுசா இன்னொருத்தர் வந்துட்டாரு போல அப்படின்ற ஒரு ஃபீல். எப்படி நீங்க சொல்றீங்க? நான் வந்து காட்டு மிராண்டியா காட்டிட்டேன்னு. அத பார்த்தவங்க எல்லாருமே அதை சொல்றது கணக்காது. எல்லாம் சொல்லுவேன். மக்களுக்கு வந்து படத்தை பார்க்கும் பொழுது அந்த படத்துல வர வசனங்களோ இல்ல அதுல படத்துல காட்டுற ஒரு சில ஸ்கிரீன் பிளே எல்லாம் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? வடதிசை கங்கையும் இமயம் கொண்ட தென் திசை யாண்ட தென்னவன் வாழி என்கின்ற சிலப்பதிகாரத்துடைய வரிகளுடைய இந்த நேர்காணலை வந்து நான் துவங்குறேன். யாதிசை திரைப்படத்துடைய இயக்குனர் தரணி ராசேந்திரன் அவர்கள் நம்ம இடத்துல வந்து இருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. யாதிசை அப்படின்னா நிறைய வரலாற்று ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள், புத்தக விரும்பிகள் எல்லாருக்குமே வந்து யாதிசைனா என்னன்றது தெரியும். ஆனா தெரியாத சில பாமர மக்கள்கள், பொதுஜன மக்கள்கள் வந்து இருக்காங்களே, அவங்களுக்கு புரியும்படி யாதிசைனா என்னன்னா? தமிழ்ல வந்து யானா தெற்குன்னு ஒரு பொருள் இருக்கு. தென் திசைனா உங்களுக்கு தெரியும், டைரக்ஷன். யா திசைனா தென் திசைன்னு பொருள். தென் திசை திசைன்னு சொல்லும் போது இந்த திசையில வாழ்ற மக்கள், அவங்களோட வாழ்வியல், அதை பத்தி பேசுற ஒரு படைப்பு தான் யா திசை. தென் திசையில வாழ்ற மக்கள் குறித்தான ஒரு பதிவு. இது தென் திசையில வாழ்ற மக்கள் குறிக்குதா இல்ல தென் திசை ஆண்ட மக்கள் வந்து குறிக்குது? அரசனும் மக்கள் தானே, எல்லாமே மாந்தர்கள்ல இருந்து வந்தவங்க தானே. அதனால மக்களோட வாழ்வியல் தான். அதில் ஏன் அரசனும் வரான் அதுலயே. இப்போ பாண்டியர்கள்ல, பாண்டிய அரசர்கள்ல வந்து நிறைய அரசர்கள் வந்து இருக்காங்க. மகுடம் சூடிய பேரரசர்கள்லாம் வந்து இருக்காங்க. ஆனா இப்போ உங்களுடைய டீசரும் ட்ரெய்லரும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது கோச்சடியான் அவரை பத்தின ஒரு கதை மாதிரி தான் வந்து தெரியுது. அவரை நீங்க சூஸ் பண்ண அந்த காலகட்டத்தை நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஆமாம், இப்போ என்ன நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் என்னோட கதைக்கு மற்ற அம்சங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் வந்து பொருந்துது. இப்போ குறிப்பாக அதுக்கு முன்னாடி காலகட்டம் பார்த்தீங்கன்னா களப்பிரர் ஆட்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த போராட்டத்துக்கு அப்புறமா தமிழகத்தை வந்து திருப்பி தெற்கில் வந்து பாண்டியர்கள் எடுத்துக்கிறாங்க, வடக்கில் வந்து பல்லவர்கள் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் திருப்பி ரணதீரன் காலகட்டத்தில் வந்து அவன் ரொம்ப வலிமையாக எல்லாரையுமே டிஃபீட் பண்ணிடுறான். அந்த காலகட்டம் தான் மற்ற கூறுகளுக்கும் எனக்கு பொருந்துற மாதிரி இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு படத்தோட முடியல, இதுக்கு முன்னையும் பின்னையும் வந்து தொடர்ச்சி இருக்கு. அந்த மாதிரி தான் திரைக்கதையோட வடிவமைப்பு இருக்கிறதுனால எனக்கு இந்த கதாபாத்திரத்தோட காலகட்டம் வந்து சரியா இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் ரணதீரன் கோச்சடையான் எடுத்துக்கலாம். இப்போ பொதுவா இப்போ ஆயிரத்தில் ஒருவன் பொன்னியின் செல்வனுக்கு பிறகு வந்து மக்களுக்கு வந்து இப்போ வரலாற்று சார்ந்த திரைப்படங்கள் மேல வந்து ஒரு நாட்டம் வந்து அதிகமா ஏற்பட்டிருக்கு. ஆனா அதை தாண்டி மக்களுக்கு வந்து படத்தை பார்க்கும் பொழுது அந்த படத்துல வர வசனங்களோ இல்ல அதுல படத்துல காட்டுற ஒரு சில ஸ்கிரீன் பிளே எல்லாம் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ புரியுற வகையில நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? அதாவது புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியாது. மக்களுக்கான படைப்புல அதே மாதிரி இது வந்து ஒரு வரலாற்று கதையாக இருந்தாலும் இது வந்து சினிமா இல்லை, அதுக்கான சரியான திரைமொழி இருந்துச்சுன்னா வந்து சரியாக புரிஞ்சிடும். புரியல அப்படின்னு சொல்ல முடியாது. புரியலன்னு சொல்லும் போது அது வந்து கிரியேட்டரோட பிரச்சனை தான், மக்களோட பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமைன்னு சொல்ல முடியாது. அந்த கதையை வந்து சரியான திரைமொழியில் கொண்டு போகும்போது மக்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ வரலாற்று படங்கள் அப்படின்னு சொல்லும் போது வரலாற்று புரிதல்கள் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ பொன்னியின் செல்வன் நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வனோட கதை வந்து ரொம்ப பெருசு இல்லை. அந்த கதையை வந்து மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணிடுறாங்க முன்னாடி ஏதோ ஒரு வகையில். அப்போ வந்து மக்கள் வந்து அதோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா மக்களுக்கும் வந்து வரலாறு தெரியணும்னு நம்ம வந்து சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. அதே மாதிரி யாத்திசை எடுக்கும் போது அதுக்குன்னு சில வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மக்களால் எளிமையாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப அடிப்படை. அதை தாண்டி மக்களுக்கு புரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு வந்து புரியும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ முதல்ல இப்போ ப்ரொமோ வந்து காலகட்டத்தில் இருந்தே வந்து இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற ஆட்களாக இருந்தாலும் சரி, தமிழ் விரும்பிகள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்த உடனே என்னடா பாண்டியர்களை வந்து காட்டு மிராண்டிகள் மாதிரி காட்டியிருக்காங்க, என்னடா பாண்டியர்களை இப்போ ஆயிரத்தில் ஒருவன்லயும் சரி, இப்போ பொன்னியின் செல்வன்லயும் சரி, இப்போ பாண்டியர்களை வந்து வில்லனா தான் வந்து காட்டுறாங்க. சரி, என்னடா அடுத்த கட்டம் இவங்களும் வந்து புதுசா இன்னொருத்தர் வந்துட்டாரு போல அப்படின்ற ஒரு ஃபீல். எப்படி நீங்க சொல்றீங்க நான் வந்து காட்டு மிராண்டியா காட்டிட்டேன்னு?
இல்ல அந்த ஒரு தோற்றம் வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி இல்ல அதான் எப்படி நான் எங்கேயுமே காட்சிப்படுத்தவே இல்லை. அந்த ஒரு நிமிடம் முன்னோட்டத்துல வந்து நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? அத பார்த்தவங்க எல்லாருமே அதை சொல்றதுக்கான எல்லாம்லாம் சொல்லுவேன், எல்லாம்லாம் அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு படத்தை பார்க்கணும் முழுசா. அப்படி குறைஞ்சபட்சம் வந்து அதோட முன்னோட்டமாவது பார்க்கணும். ஆனா அது முன்னோட்டம் கூட கிடையாது. அது வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நாங்க வந்து சின்னதா ஒரு கிளிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டீசர் மாதிரி விட்டோம். அதே மாதிரி அந்த டீசர்லயும் பார்த்தா பாண்டியர்களை எந்த விதத்துலயும் நாங்க வந்து காட்டுவாசி மாதிரி காட்டல. அவங்க வந்து பாண்டியர்கள் கிடையாது, அவங்க வந்து எயினர்கள். அவங்க எயினர்கள் ஏன் அந்த மாதிரியான நாகரிகத்துல இருக்காங்க? அதே மாதிரி நிறைய எயினர்களும் வந்து தமிழர்கள் தான். அப்போ வந்து 7ஆம் நூற்றாண்டுல வந்து தமிழர்கள் வந்து இந்த அளவு தான் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சாங்களா அப்படின்ற கேள்வி தான் நிறையா வந்துச்சு. இப்போ திரு பாண்டியர்களை ஏன் அப்படி காட்டினாங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் கேட்குறாங்க. ஒன்று அவங்க படம் பார்க்கும்போது அந்த புரிதல் வந்துடும். அப்படி இல்லை புரியாது நான் இப்படி தான் இருப்பேன்றவங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. குறிப்பாக எயினர், நாங்கள் அந்த முன்னோட்டத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறவங்க வந்து எயினர்கள். ஆமாம், அந்த ட்ரெய்லர்லேயே வந்து வசனம் வந்து வருது, எயினர்களை காட்சிப்படுத்தியிருக்கோம். அவங்க தான் வந்து அந்த மாதிரியான உடையில இருக்காங்க. இப்போ சொல்லுமே நான் சொன்னேன்ல, அப்போ தமிழர்கள் வந்து அப்படிதான் இருந்தாங்களா அப்படின்னுட்டு. எல்லா காலகட்டத்திலையும் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குங்க, இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அது நிறையாவே இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் வந்து போரால் நிறைந்த சமூகம் தான். நம்மளோட இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா போரை தான் வந்து அவன் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கான். ராஜாவே வந்து அவன் ரொம்ப உயர்ந்தவன் காட்டுறதுல வந்து ஒரு பக்கம் கொடையெல்லாம் இருக்கலாம், தர்மங்கள்லாம் இருக்கலாம், அறம் சார்ந்த சிந்தனைகள் செயல்பாடுகள்லாம் இருந்தால் கூட இன்னொரு மூலையில் வந்து அவன் போரில் எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்ற இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய பதிவு பார்க்குறோம். அப்போ போர்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு இடையில் ஒரு இனத்துக்கு இடையில் ஒரு போர் நடக்குது அப்படின்னா ஒரு இனம் வந்து இன்னொரு இனத்தை வந்து நசுக்க தான் செய்யும். இப்போ நசுக்கப்பட்ட இனத்தோட வரலாறு என்ன, அவனோட வாழ்வியல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? அப்போ அங்கேயே வந்து அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வருது, ஏற்றத்தாழ்வுகளே வந்துடுது. அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரியான உடையில் இருக்காங்க, இந்த மாதிரியான நாகரிகங்கள் இருக்காங்கன்றதை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ சொல்கிறோமே, நம்ம நவீனமாக இருக்கோம், ஆனால் இன்றைக்கி வந்து சோறு இல்லாமல் தமிழன் இருக்காங்க, படிப்பு இல்லாமல் இருக்கான்ல. அப்போ எல்லா காலகட்டத்திலையும் அது தொடருது இல்லை, அவ்வளோதான். அது அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த திரைப்படம் வந்து எந்த காலகட்டத்தில் இப்போ எதை நோக்கி வந்து போகுதுங்க? இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நடக்குது. 7ஆம் நூற்றாண்டுனாலே நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, 700 to 800ன்னு. ஆக்சுவலாக என்னென்னா 600 to 700 7ஆம் நூற்றாண்டு வரும். இப்போ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு மத்தியில் ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க. தென் திசை ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து திருச்சி அந்த அதுக்கு முன்னாடியிலேருந்தே தமிழ்நாடு முழுக்க, இந்த பக்கம் கேரளா, மேலே வந்து கர்நாடகா முதற்கொண்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறாங்க. ரணதீரன் ஆற்றிய போர்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே கேப்சர் பண்ணிடுறாரு. முத்தரைகளும் அவங்க பிடிச்ச கிட்டத்தட்ட கர்நாடகா, ஆந்திரா வரல் கூட சில பதிவுகளில் வந்து பதிவு இருக்கு, வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த கதையோட இது வந்து யாத்திசை வந்து காலகட்ட புனைவு தான், வரலாற்று புனைவு கூட கிடையாது, காலகட்ட புனைவு. இப்போ இந்த கதைக்களம் வந்து எப்படி அப்படின்னா, இப்போது வரலாறுல பாண்டியர்கள் வந்து தென் திசை ஃபுல்லாக கட்டுப்படுத்திடுறாங்க. அப்போ தென் திசையில் இருக்கிற சோழர்கள் சேரர்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வருது. அப்போ சோழர்கள் பற்றி பார்த்தோன்னா அது வந்து இருண்ட காலமாக பதிவு பண்ணுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். என்ன ஆனாங்கன்னே தெரியல. களப்பிரர்களுக்கு அப்புறமா வந்து பெரிய ஒரு இடைவேளை இருக்குது. நிறையா பேர் வந்து ஆந்திரா பகுதியில் அவங்க சிற்றரசுலாம் இருந்தாங்க, ஆந்திராவோட காட்டு பகுதியில் இருந்தாங்கன்ற மாதிரியான பதிவுகளும் நிறையா பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த அரிகேசரி, ரணதீரனோட அப்பா அரிகேசரி, ரணதீரன் இவங்க காலகட்டத்தில் பார்த்தா அது சோழர்களை வந்து போரில் வென்று அவங்களோட இளவரசிகளை வந்து மனம் புரிஞ்சாங்கன்ற மாதிரியான சில தகவலுமே இருக்குது. அது அப்போ வந்து நிறையா முரண்பாடுகள் இருக்குது. சோழர்கள் பற்றி சொல்லும் போது நிறையா முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் சோழர்கள் வந்து அழிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அழிஞ்சிருந்தானா திருப்பி வந்து அவன் 8ஆம் நூற்றாண்டில் வந்திருக்க முடியாது. விஜயாலய சோழன் வந்து திருப்பியுமே பல்லவர்களோடு சேர்ந்து பாண்டியர்களை எதிர்த்து வென்று அந்த இடத்த வந்து பிடிக்கிறாரு. அப்போ அவங்க வந்து காட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். அவங்க வந்து ஏதோ ஒரு நேரத்துக்காக காத்திருந்து வேற எந்த இடமும் நம்மளால வந்து சொல்ல முடியாது, காட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கலாம்ன்ற மாதிரியான இந்த கதையில் வந்து இருக்கும். அந்த போரில் ரணதீரன் காலகட்டத்தில் அவன் ஒரு பெரிய போர் நடத்துகிறான். அதில் வந்து சேரர்கள் சோழர்கள் எல்லாத்தையுமே தோக்கடிக்கிறான். போரில் தோத்த சோழர்கள் வந்து காட்டுக்குள்ளே போயிடுறாங்க.
போரில் தோத்த சேரர்களை வந்து ரணதீரன் வந்து யவன நாட்டுக்கு அடிமையாக நாடு கடத்திட்டான்ற மாதிரியான ஒரு சின்ன புனைவு இருக்குது இதில். யவன நாடுன்னு சொல்லும் போது மத்திய கிழக்கு நாடுகள் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பொதுவாக இலக்கியங்கள் வந்து யவன நாடுன்னு தான் சொல்லுது. அதில் கிரேக்கமும் வருது, அராபும் வருது, இந்த மாதிரியான பதிவு. கிரேக்கு, ரோம் எல்லாத்தையும் ஆமாம், எல்லாமே சேர்த்து வருது. அராபு கூட, ஈரான், இப்போ இருக்கிற ஈரான், ஈராக்கு, பர்ஷியா சுற்றி இருக்கிற எல்லாமே வருது. நான் வந்து யவன நாட்டுக்கு அந்த காலகட்டத்தில் நாடு கடத்திருக்கான்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த பெரிய போரில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு கூட்டங்கள்லாம் வந்து துணையாக வரும். பாண்டியர்கள் சைடில் சில வேலியர்கள் வருவாங்க, அதுக்கு சிறு கூட்டங்கள் கூடி இந்த மாதிரியான இனக்குழுக்கள்லாம் வரும். சோழர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான நிறைய இனக்குழுக்கள்லாம் வரும். சேரர்கள் அதே மாதிரி வரும். இப்போ சோழர்களுக்கு வந்து ஆதரவாக வந்த ஒரு இனக்குழுவாக வந்து எயினர்களை வந்து நான் பதிவு பண்ணுறேன். இந்த எயினர்கள் தான் இந்த படத்தோட இன்னொரு, பாண்டியர்கள் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எயினர்கள் வந்து ரொம்ப முக்கியம். எயினர்கள் பற்றியே நிறையா பேருக்கு தெரியாது. ரொம்ப நுணுக்கமாக தமிழ் இலக்கியங்கள் படிக்கிறவங்களுக்கு தான் வந்து எயினர்கள், வரலாறு படிக்கிறவங்களாம் எயினர்கள் பற்றியே வந்து தெரியும். குறிப்பாக நான் இந்த படம் எடுக்கும் போது பாண்டியர்கள், சேர சோழர்களை தாண்டி நிறையா நம்மளோட தமிழ் மரபு சார்ந்த இனக்குழுக்கள் எல்லாம், குடிகள் எல்லாம் வெளியில் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து ஒரு இனக்குழுவையும் 2-3 பேர் வராங்க இதில். எயினர்கள் வராங்க, அப்புறம் பெரும்பள்ளிகள்னு சொல்லிட்டு இன்னொரு வேலியர்கள் வராங்க. இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய சிற்றரசர்கள். ஆமாம், சிற்றரசர்களுக்கும் கீழே குடிகள்னு சொல்லுவாங்க, அதுக்கும் கீழே இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து சோழர்களுக்கு துணையாக வந்து சோழனே தோத்துட்டான், அப்போ அவனோட வாழ்வாதாரம் பெரிய பேரரசு வந்து தாக்கு பிடிக்கும் ஒரு பெரிய டிஃபீட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒரு குடி வந்து எப்படி தாக்கு பிடிக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு துணையாக அந்த எயினர்கள் வந்து போரில் தோற்று அவங்க வந்து நாடோடி சமூகமாக மாறிடுறாங்க. இதுதான் வந்து விதி. பெரிய நீங்கள் வரலாறு எடுத்துக்கலாம், குறிப்பாக வந்து நம்ம வரலாறு, தமிழக வரலாறை தாண்டி மற்ற உலக வரலாறுலாம் எடுத்துக்கிட்டால் கூட செழிப்பாக இருக்கிற ஒரு கூட்டம் போரில் தோக்கும் போது ஒன்று அழிஞ்சிருது, இல்லைன்னா நாடோடி சமூகமாக மாறிடுது. ஒன்று நாடு கடத்தப்படுவாங்க, இல்லைன்னா நாடோடி சமூகம். இந்த மாதிரியான ஒரு பதிவு இருக்குது. எயினர்கள் நாடோடியாக மாறி பாலை நிலத்துக்குள்ளே வாழ்கிற மாதிரியான ஒரு புனைவு இது. சரிங்களா? எயினர்களை பற்றி பார்க்கும்போது அவங்க பாலை நிலத்து மனிதர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் எயினர்களை வேலியர்னு சொல்கிற பதிவும் இருக்குது. அப்போ 2 முரண்பாடும் இருக்குது. அப்போது வேலியராக இருந்தவன் வந்து பாலை நிலத்துக்குள்ளே வரான், திருடுறான், வேட்டையாடுறான்ற மாதிரி இருக்கும்போது அவன் போரில் தான் தோற்றுருப்பான். ஒரு இயற்கை பேரிடரில் அவன் அழிஞ்சிட்டான்னு சொல்லி அப்படியும் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதனால் போரில் தோற்றுருக்கான், அதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த புனைவுக்குள்ளே அவங்கள நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். அவங்க பாலை நில மனிதர்கள், அவங்க தான் வந்து காட்டுவாசி பாண்டியர்களை காட்டுவாசியாக காட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது அவங்க பாண்டியர்கள் இல்லை, எயினர்களையுமே வந்து செழிப்பான ஒரு மக்களாக காட்டி தான் அவங்க போரில் வீழ்ந்தனால அந்த நிலைமைக்கு வந்து என்ன காரணம் ஆமாம் அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறமா காலம் மாறிடுது. ஒரு 25 வருஷம் ஓடிட்டு எயினர்கள் வந்து எழுச்சி அடையணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து பாண்டியனுக்குள்ளே தான் சோழன், சேர நாடு எல்லாமே இருக்குது. ரணதீர பாண்டியன் வந்து சோழ நாட்டில் தான் இருக்கான், முடிசூடிட்டு. அங்கேருந்து வந்து நிர்வாகத்தை பண்ணுறான். மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வழக்கம் போல் மதுரையில் தான் இருக்குது. இப்போ இந்த எயினர்களோட எழுச்சி, இவங்க வந்து நாட்டை அடையணும், திருப்பியுமே நம்ம விழுந்து மீட்டெடுக்கணுன்ற மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கிறாங்க. இதில் இருக்கிற எயின தலைவன் வந்து சோழன் காட்டுக்குள்ளே இருக்கிற சோழனை தேடி போகிறான். அவங்களுக்குள்ள சில அக்ரிமெண்ட்ஸ் நடக்குது. இப்படி வந்து கதை வந்து ஒரு வரலாற்று பின்னணியில் போகும், சுவாரஸ்யமாக போகும். கதை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவை தாண்டி வந்து சண்டை காட்சிகள் தான். கதை 2 மணி நேரம்னா அதில் 1 மணி நேரம் போர்க்காட்சிகளாக தான் வரும். அந்த மாதிரி தான் திரைக்கதை வந்து வடிவமைச்சிருக்கோம். மீதி வந்து படம் பார்த்தீங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போது அந்த படத்தை நம்ம பார்க்கும்போதே, ஆனால் ஒரு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படம் தானே, ஆனால் அது ட்ரெய்லரில் பார்க்கும்போது அது ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருக்கு. அது இல்லை, சின்ன பட்ஜெட்னா வந்து பண்ண முடியுங்க, அவ்வளோதான். அது பண்ணி காட்டிட்டோம்ல. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் வந்து ரொம்ப பண்ண முடியாது, மூஞ்சி சுளைக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும். பிரம்மாண்டமாக பண்ண முடியும். இது வந்து கூட்டு முயற்சி தான். எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வேலை பார்த்தாங்க. பொருளாதாரத்தை வந்து பெருசாக அவங்க பார்க்கல. இதை வந்து முதலீடாக பார்த்தாங்க. அதாவது குழுவை நான் சொல்கிறேன், என்னோடய குழுவை சொல்கிறேன். இல்லை, எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அவனுக்கு என்ன வரும்னு பார்க்கல. அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான். இந்த படத்தை ஒரு 40 பேர் மேலே வந்து எல்லாமே புதுமுகம் தான். நடிகர்கள் எல்லா டெக்னீஷியனுமே புதுமுகம் தான். பண்ண முடியும் அப்படின்றது தானே இதில் வெளிப்படுது. பட்ஜெட் வந்து விஷயம் கிடையாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னாலும் இந்த பட்ஜெட்டில் இந்த பிரம்மாண்டத்தை கொடுக்க முடியும். ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதே நீங்கள் சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து காட்டிருந்தீங்க. இப்போ 7ஆம் நூற்றாண்டில் வந்து வட்ட எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் ஓலைச்சுவடியில் வந்து அந்த வட்ட எழுத்து எழுதுறது, அது ரொம்ப வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸிங்லாம் வந்து
இந்த டீட்டெயிலிங் அப்புறம் இந்த ஹிஸ்டாரிக் கண்டென்ட் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு போது இந்த ஸ்டோரி ப்ராசஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அந்த காலகட்டத்தில் சரியாக வந்து கொரோனாவும் வந்துருச்சு. அதனால் எங்களுக்கு வந்து நிறைய ஆய்வுக்கு நிறைய காலம் இருந்தது. அதே மாதிரி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் போய் பார்த்தோம். எப்படி எடுத்தவங்க கவுத்தவங்க பண்ண முடியாது. வரலாற்று படம்னா அது சின்னதாக தப்பாகிடக்கூடாது, இல்லை என்ன சொல்ல வரோன்ற பதிவுலாம் இருக்கணும். அதனால் ஒரு வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்ல போனால் இதில் வந்து சங்க இலக்கியத்தோட சொல்லாடலை பயன்படுத்தி தான் இளைஞர்களே பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது புரியவே புரியாது நம்மளுக்கு. எனக்கே வந்து திடீர்னு பார்த்தா புரியாது. அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும். கிட்டத்தட்ட அதை எப்படி எளிமையாக சொல்லணும்னா ஒரு 10,000 வழக்குலேருந்து தமிழ் வார்த்தைகளை மீட்டு எடுத்துருக்கு யாத்திசை. இப்படி தான் நம்ம பேசியிருப்போமா அப்படின்றது ஒரு இப்படி இருக்கும். அதை பார்க்கமே இந்த மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் அதில் வந்து இருக்குது. அதுக்கெல்லாம் பெரிய ஆய்வும் நீண்ட காலமும் பொறுமையும் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு. ஏன்னா இப்போது ஒரு வரலாற்று புனைவு, ஒரு வரலாற்று அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நீங்கள் ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புனைவாக நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க, முழுமையான வரலாற்று தரவுகளோட. ஆமாம், இந்த வாழ்வியலோட பதிவுகள்லாம் இருக்குங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் யாதிசையில் வந்து நவகண்டம் கொடுத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். நவகண்டம் பற்றி சொல்லணுன்னா, இப்போ வந்து இந்த ராஜா பெரும்பான்மையில் வந்து ராஜா நேரடி போருக்கெலாம் போக மாட்டான். தளபதி அந்த மாதிரி கீழே இருக்கிறவங்களே முடிச்சிருவாங்க. இப்போ ராஜாவே போருக்கு போகிற மாதிரியான சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராஜா வந்து போரில் நல்லபடியாக ஜெயிச்சு வரணும், அவருக்கு ஒன்றுமே ஆகிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா நாட்டில் வந்து ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, அரசன் வந்து நோய் விட்டுட்டான். இப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து அவனுக்கு விசுவாசமாக இருக்கிற விசுவாசிகள், போர் வீரர்கள்னு எடுத்துக்கலாம், அவங்க வந்து தன்னைத்தானே வந்து சுய பலி கொடுத்துப்பாங்க. இந்த சுய பலியை ரெண்டாக சொல்கிறாங்க. அரிகண்டம்னு சொல்கிறாங்க, நவகண்டம்னு சொல்கிறாங்க. அரிகண்டம்னா ஒரே கல் தோண்டி எடுத்துப்பாங்க டக்குன்னு. ஆனால் இந்த நவகண்டம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேறு இடத்துல அறுத்துக்கிட்டு கடைசியாக தலையை அறுத்துட்டு தன்னைத்தானே நல்லா இருக்கணும் அவனுக்காக. இப்போ அவனையே அவன் வந்து பலி கொடுத்துக்கிறான், கடவுளுக்கு பலி கொடுத்துட்டு மன்னனை காப்பாற்றணும்னு நினைக்கிறான், அவன் ஆத்மா வந்து துணையாக இருக்குன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள்லாம் இருக்குது. இந்த நம்பிக்கைகள்லாம் வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் நரபலி கொடுத்ததுக்கான பதிவுகள்லாம் இருக்குது. நரபலி கொடுத்ததுக்கான பதிவுகள்லாம் நிறையா இருக்குது. அது இளைஞர்கள் நரபலி கொடுத்ததுக்கான பதிவுகளே இருக்குது. அந்த நரபலியே இனிமேல் வேணான்னு சொல்லிட்டு 13ஆம் நூற்றாண்டில் நரபலி ஏதோட நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நிறையா நரபலி கொடுத்ததுக்கான பதிவு இருக்குது. இந்த மாதிரி பதிவுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஓலைச்சுவடியில் எழுதி கல்யாணம் பண்ண முறை இருக்குது. அது மாதிரி நிறையா இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா வந்து காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுற பழங்குடிகள் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கோம்ல, எருமை மாடு இருக்கும். அந்த மாடு குட்டி போட்டு உடனே செத்துருதுன்னு வச்சுக்கோங்க. மாட்டு குட்டி வந்து ஏதோ ஒரு வேட்டையாடிடுது, இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த குட்டி இறந்துருதுன்னா அந்த மாட்டோட பால் கட்டிக்கும்ல, அந்த பால் மடியை வந்து அது வலி தாங்காமல் பாறையில் நசுக்கி பாலை வந்து வெளியில் தள்ளும். அந்த பால் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அந்த பால் வந்து நாளடைவில் வந்து கட்டிக்கும், பால் அடை மாதிரி அந்த பாறையிலே கட்டிக்கும். அதை தேடி போய் சேகரித்து எடுத்து சாப்பிடுவாங்க பழங்குடிகள். அது வந்து புரதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் ரொம்ப இருக்கும். இப்போ நம்ம பழங்குடிகள் தேனை போய் எடுப்பாங்கன்னு தான் தெரியும், இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஆமாம், இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல போனால் உடம்புலலாம் வந்து நிறையா சாயம்லாம் பூசியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டாங்க ட்ரேசர் பார்த்து டெய்லர் பார்த்துட்டு, என்ன இது இப்படி பூசிருக்காங்க, என்ன இது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. முக்கியமாக வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக சாயம்லாம் பூசியிருப்பாங்க. ஏதோ ஒரு இந்த மாதிரியான பதிவுகள் இருக்கும். இதோட அடிப்படை நீங்கள் வந்து உளவியலை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இன்றைக்குமே வந்து நம்ம ஊரில் கிராமப்புறங்கள்லாம் இன்னமும் இருக்குது. திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாமி வேஷம் போட்டு ஆடுவாங்க, பூசாரி வேஷம் கட்டிட்டு ஆடுவாங்க. அந்த குலசேகரப்பட்டினம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாரம் திருவிழாவே நடக்கும். விதவிதமாக வேண்டிக்கிட்டு மேக்கப் போடுவாங்க, தெரியுமா? அதெல்லாம் பார்த்துருக்கீங்க? அது காளி மாதிரி, சிவன் மாதிரி, பிச்சைக்காரன் மாதிரி என்னென்னவோ பண்ணுவான். ஏன் அதெல்லாம் அவன் பண்ணணும்? ஏன் வந்து சாயம் போட்டுக்கணும்? அவனை வந்து அவன் தோற்றத்தை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் வரும்போது அது உளவிலாக யோசித்து பார்க்கும்போது, அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது அவன் வந்து அவன் நிலையிலே இருக்கக்கூடாது. இப்போ நார்மலாக வந்து ஒருத்தன் நெருப்பில் நடக்க முடியாது. இப்போ நான் வந்து நெருப்பில் நடக்க முடியாது. நான் வந்து எனக்குள்ளே இருக்கிற வேறு ஒரு பரிணாமத்தை, ஒரு ஆல்டர் ஈகோ வெளியில் தள்ளணும். அதுக்கு சில ஒப்பனைகள் அவனுக்கு தெரியுது, தேவைப்படுது. அதை போட்டுட்டு ஓடுறான், நெருப்பில் ஓடுறான். அவன் நிலையிலே இல்லை, அவன் வேறு ஒரு பர்சனாலிட்டியாக மாறுறான். இதுக்கான சாயங்கள்லாம் நிறையா போட்டிருக்காங்க.
அப்படின்னு பார்க்கும்போது இன்னமும் வந்து நார்மல் சிலை தான். அதை காளியாக மாற்றணுன்னா அதுக்கு ஒரு மேக்கப் தேவைப்படுது, பார்வதியாக மாற்றணுன்னா அதுக்கு ஒரு ஒப்பனை தேவைப்படுது. இதெல்லாம் வந்து இங்கேருந்து தான் எடுக்கிறோம். அந்த சாயம் போடுறது, இது பண்ணுறது. இன்னும் கேட்டால் நம்ம இப்போது கேரளாவில் வந்து தையம் நடனம் ஆடுறாங்க. அதோட முன் வடிவம் எங்கே இருக்குது, அதோட வேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே வந்து வேலன் வந்து முருகனுக்கு பலி கொடுக்கறதுக்கான சடங்கு முறை அது. வேலன்னாலே இப்போ முருகன் நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேலன்னா வந்து முருகனோட பூசாரி. அது வந்து ஸ்பெஷல் பேர் மாதிரி. மற்ற பூசாரிக்கெலாம் அந்த பேர் இல்லை. ஆனால் முருகனுக்கு பலி கொடுக்குற பூசாரி பேர் வந்து வேலன். இதுக்கான ஒரு உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த சிவப்பு சாயத்தை போட்டுட்டு அவர் வந்து ராத்திரிலாம் வந்து நடனம் ஆடி உக்கிரமாக வந்து முருகனுக்கு பலி கொடுக்குற மாதிரியான சடங்கு முறைகள்லாம் இருக்குது. இது களம் மாதிரி ஒன்று அமைப்பாங்க. அந்த களம் தான் இப்போ வந்து எந்திர தகுடாக வருது. இப்போ இந்த மாதிரி வேர்கள்லாம் தேடி பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். வாழ்வியல்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது. நுணுக்கமாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ தூரம் அந்த திரைக்கதையில் எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் பழங்குடி வந்து காட்டில் பயணப்படும் போது அவன் வந்து யானை சாணியை பூசிட்டு போகிறான். எதுக்கு யானை சாணியை பூசிட்டு போகணும் அப்படின்ற கேள்வி வரும். சேரையும் யானை சாணியை பூசிட்டு போவான். சேரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பூச்சி இதெல்லாம் வந்து அவனை கடிக்கூடாது. இன்னொன்று யானையை ஏன் பூசிட்டு வரான்னா யானை வாசனை வர மாதிரி மற்ற எந்த விலங்குமே வராது. ஏன்னா யானை தானே பெரிய விலங்கு. அதை எப்படி அடிக்கும்? புலி அடிக்குமா, சிங்கம் அடிக்குமா? பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அந்த வாசனை வராது. அது அவனுக்கு வந்து ஒரு பட்டறிவு. பழங்காலம் அதை சேகரித்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து அவன் ட்ராவல் பண்ணான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அதில் ஹிடன் டீட்டெயில்ஸாக இருக்குமே தவிர்த்துட்டு இதுக்கான ஒரு காட்சி இருக்காது. அவன் நடந்து போகும்போது அவன் உடம்புல இது இருக்கும். படத்தோடையே ஒரு ட்ராவல் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ சண்டை காட்சிகள்லும் பொழுது இப்போ நிறைய போர்க்கலைகள்லாம் வந்து மக்கள் அந்த போர் வீரர்கள் இடையில இருந்தது. அந்த மாதிரியான போர்க்கலைகள் நீங்கள் என்னென்ன மீட்டெடுத்து? இல்லை அது மாதிரிலாம் இப்போது யதார்த்தமாக பார்க்குறோன்னு வச்சு போர்க்கலைகள், போர் பயிற்சி இது எல்லாமே வந்து ஒரு தேவதாசி முறைனாவே ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரியான இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிக்காங்க. நீங்கள் காட்டின காலகட்டத்தில் பாண்டியர்களோட காலகட்டத்தில் எப்படி இருந்தது? இல்லை தேவரடியார்கள்லாம் வந்து கடவுளுக்கு நிகராக தான் அந்த காலகட்டத்திலலாம் பார்க்கப்பட்டிருக்காங்க. அபியூஸ் வந்து இருந்திருக்குங்க. எல்லா காலகட்டத்துலேயுமே இருந்திருக்கு. நாங்கள் எடுக்கிற காலகட்டத்தில் கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாங்க. அப்போ அந்த காலகட்டம்லாம் அவங்க வந்து ஜிம்மு கூட இல்லை, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த காலகட்டத்துலேயும் மெயின்டைன் பண்ணி திருப்பி ஷூட்டிங் முன்னாடி ஒரு மாதத்தில் வேகமாக உடம்பு விட்டால் ஏறிடும், வெயிட்டு போட்டுரும். திருப்பியுமே படத்துக்காக மாற்றி உடம்பு மாற்றி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை.